வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடக்கிற்கே வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிறது மத்திய பாஜக அரசு என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் காட்டம். மாற்றி தெற்குதான் வழிகாட்டுது என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கிறோம். வழிகாட்டக்கூடிய தெற்கை வஞ்சிக்கிற செயல்ல தான் ஒன்றிய பாஜக அரசு இறங்கியிருக்கு. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்பதை காரணமாக காட்டி ஒன்றியத்தில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்குறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி நாட்டோட வளர்ச்சிக்கு துணை நின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை தண்டிக்க பார்க்குறாங்க. பாஜகவின் அட்டூழியங்களை தட்டி கேட்க சொன்னால் சைலண்ட் மோடுக்கு போகிறார் இபிஎஸ் என முதலமைச்சர் விமர்சனம். காலில் விழுந்து காலை வாரிவிட்ட இபிஎஸ் இப்போது பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு சொந்த மக்களுக்கே துரோகம் இழைக்கிறார் எனவும் சாடல். மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து இலங்கையுடன் பேசச் சொன்னால் மௌன குருவாக மாறிவிடுகிறார் மோடி. கச்சத்தீவு மற்றும் மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் படுபாதாளத்தில் சரிந்து கிடந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்த ஆட்சி திமுக. டபுள் என்ஜின் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் ராமநாதபுரம் பரப்புரையில் முதலமைச்சர் பெருமிதம். மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துவதுடன் பெண்களை பற்றியும் கண்ணியமற்ற முறையில் பேசுகிறார் இபிஎஸ். கொள்கையற்ற துரோக கூட்டத்தை இருந்த தேர்தலில் விரட்டி அடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆவேசம். ஒவ்வொரு கிராமத்திலும் வீடு வீடாக சென்று துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பதில் முழுமையாக கவனம் செலுத்திடுக. இனி வரும் 10 நாட்களும் மக்களோடு மக்களாக திமுக தொண்டர்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். திமுகவில் ஸ்டாலின் குடும்பத்தை தவிர வேறு யாரும் கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ உயர் பதவிக்கு வர முடியாது. அதிமுகவில் சாதாரண தொண்டன் கூட உயர் பதவிக்கு வர முடியும் என்பதற்கு தானே சாட்சி என இபிஎஸ் பேச்சு. திமுகவுக்குத்தான் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. தமிழகத்தில் ஒரு கூட்டணி, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் ஒரு கூட்டணி அமைக்கும் திமுகவுக்குத்தான் கொள்கை இல்லை என இபிஎஸ் விமர்சனம். சாதனைகளை சொல்ல எதுவும் இல்லாததால் தன்னை பற்றி அவதூறு பேசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாகையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தவர் முதலமைச்சர் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு, நெல் கொள்முதல் விலை உயர்வு எந்த வாக்குறுதிகளையும் திமுக நிறைவேற்றவில்லை எனவும் சாடல். நெல்லுக்கு அளித்து வரும் ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டுமென மத்திய அரசு கடிதம் எழுதிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகார் தெரிவித்த விவகாரம். ஊக்கத்தொகை அளிப்பது மாநில அரசின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். லஞ்சமில்லாமல் அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்று சேரும் வகையில் முன்னுரிமை அட்டை வழங்கப்படும். தாவேக ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களில் வெற்றி தமிழ்நாடு செயலி உருவாக்கப்படும் என கன்னியாகுமரி பரப்புரையில் விஜய் அறிவிப்பு. மக்களின் மனுக்கள் மீது சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் என விஜய் அறிவிப்பு. மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் புத்தாக்க மையம் அமைக்கப்படும் என உறுதி. தமிழகத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி.
இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக அமைய வேண்டும் என்று தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். கன்னியாகுமரி பரப்புரை பயணத்தின் போது சைக்கிளை விட்டு கீழே போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடிய தாவேகா தலைவர் விஜய். சாலையில் வேகமாக சென்ற போது தொண்டர்கள் சுற்றி வளைத்ததால் பின்னால் வந்த கேரவனில் தஞ்சமடைந்த வீடியோ வைரல். தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழி முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார் அஜிதா ஆக்னல். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமோ வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் பிரச்சாரத்தின் போது அண்ணாமலை மீது பூக்களுடன் செல்போனை வீசியதால் பரபரப்பு. பார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் திருமாறனை ஆதரித்து பேசிய போது நிகழ்ந்த தாக்குதலால் பரபரப்பு. சேலத்தில் பிரச்சாரத்தின் போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திடீரென மயங்கியதால் பரபரப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சாரத்தை தொடங்கிய முதல் நாளிலேயே ராமதாஸுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தொண்டர்கள் அதிர்ச்சி. தீவிர தேர்தல் பரப்புரைக்கு இடையே திண்டிவனம் தைலாபுரம் வீட்டில் தனது தாய் சரஸ்வதியை நேரில் சந்தித்து ஆசி பெற்ற அன்புமணி. தந்தை ராமதாசுடன் மனக்கசப்பு நீடிக்கும் நிலையில் தாயை சந்தித்து நலம் விசாரிப்பு. தமிழகத்தில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. தபால் வாக்கு அளிக்க விண்ணப்பித்தவர்களிடம் நேரில் சென்று வாக்குகளை பெறும் வாக்குச்சாவடி அலுவலர்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் பூத் ஸ்லிப் விநியோகம். சென்னையில் 4085 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் வீடு வீடாக சென்று வழங்கும் பணிகள் மும்முரம். ஜனநாயகம் திரைப்படம் இணையதளத்தில் லீக்கான விவகாரம். 6 பேரை கைது செய்து தமிழக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் ஏரி ஒன்றில் தாகத்தை தணித்துக் கொண்ட யானை. வெயிலை சமாளிக்க முடியாமல் கரையோரம் உள்ள சகதியில் ஓய்வெடுத்த வீடியோ வைரல். மலைகளின் இளவரசு என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் விடுமுறை நாளில் அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குணா குகை, மோயர் சதுக்கம், ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து உற்சாகம். அமெரிக்காவின் சியாட் நகரின் மையப்பகுதியில் உள்ள வெஸ்ட்லேக் சதுக்கத்தில் விவேகானந்தர் சிலை திறப்பு. இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் மூலம் பரிசாக வழங்கப்பட்ட சிலையை மேயர் கேட்டி வில்சன் திறந்து வைத்தார். மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரும் 16ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் அனைவரும் ஒரே குரலில் இணைவோம் என அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பிரதமர் மோடி கடிதம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பை கோரும் பிரதமர் மோடி. தொகுதி மறுவரையறை குறித்து ரகசியம் காப்பது ஏன்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே சரமாரி கேள்வி. அரசியலமைப்பை அளிக்க பாஜக மற்றும் RSS அமைப்பு விரும்புகிறது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியாவில் அனைவரும் சமமாக இருப்பதை பாஜகவினர் விரும்பவில்லை எனவும் விமர்சனம். மேற்கு வங்க மாநிலத்தில் மதராசாக்களுக்கு 6000 கோடி ரூபாயை ஒதுக்கிய மம்தா அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காதது ஏன்? ஊடுருவல்காரர்களால் மாநிலத்தில் மக்கள் தொகை பெருமளவு உயர்ந்து விட்டதாகவும் பிரதமர் குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா.
மக்களிடையே பிளவை ஏற்படுத்த சுமார் 1000 கோடி ரூபாய் கொடுத்தது அம்பலமாகிவிட்டதாகவும் மம்தா குற்றச்சாட்டு. மாரடைப்பு காரணமாக காலமானார் பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே. மும்பையில் உள்ள ஃப்ரீச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மறைவுக்கு இளையராஜா இரங்கல். எந்த குரல்களுடனும் ஒப்பிடவே முடியாத தனித்துவ குரலுக்கு சொந்தக்காரரான ஆஷா போஸ்லே தன் மீது அன்பும் பாசமும் வைத்திருந்ததாக நிகழ்ச்சி. பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேவின் மறைவையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட மணல் சிற்பம் சுதர்சன் பட்நாயக் கைவண்ணத்தில் 20 அடி நீள வீணையுடன் தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட சிற்பத்தை கண்டு மக்கள் வியப்பு. ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையிடப்படும் என்ற அதிபர் டிரம்பின் இணையதள பதிவால் பதற்றம் அதிகரிப்பு. ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை ட்ரம்ப் தீவிரப்படுத்தி இருப்பதால் உலக நாடுகள் அச்சம். பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்விக்கு அமெரிக்காவே காரணம் என ஈரான் குற்றச்சாட்டு. வரம்பு மீறிய நிபந்தனைகளை அமெரிக்கா செயல்படுத்த நிர்பந்தித்ததாக சாடல். ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் முயற்சிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நவீன கால ஹிட்லர் என துருக்கி கண்டனம். தனது சொந்த குர்து இன குடிமக்களை படுகொலை செய்த துருக்கி அதிபர் எர்டோகனை போலல்லாமல் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போராடும் என நெதன்யாகு கூறியதற்கும் கடும் எதிர்ப்பு. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி. ஜாஸ் பட்லர் மற்றும் சுப்மன் கில்லின் சிறப்பான ஆட்டத்தால் 165 என்ற இலக்கை 18.4 ஓவர்களிலேயே எட்டி அசத்தல். IPL போட்டிகளில் குறைந்த வயதில் 4000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் குஜராத் வீரர் சுப்மன் கில். KL ராகுலுக்கு அடுத்தபடியாக அதிவேகமாக 4000 ரன்களை எட்டிய 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார்.